ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த பதிவை நான் வெளியிட்ட 1 மணி நேரத்துக்குள்ளாகவே என் உருவத்தை நீ பார்த்துட்ட. இந்த பதிவை கேட்டுட்டனா, இதுதான் உன் வாழ்க்கையை அழகாக மாற்ற போகிற வாய்ப்பாக நிச்சயம் இருக்கும். ஏன்னா நீ எத்தனையோ விஷயங்களை நினைக்கிற, ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இன்னைக்கு நீ நினச்சதை நினச்சபடியே நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா நான் வந்திருக்கேன். நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் வந்துட்டேன். இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். என் அருளால் உன் வாழ்க்கையை நீ அழகானதாக மாறப்போகுது. தாமதமான விஷயங்களும் தள்ளிப்போன விஷயங்களும் இப்போது சரியாக இன்னைக்கே நல்லபடியாக ஏன் ஆசீர்வாதத்தோட உன்னிடம் சிறப்பாக வந்து சேரப்போகுது. நீ கேட்டதையெல்லாம் கொடுப்பதற்காக தான் நான் ஒரு சிறந்த நாளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். இப்பொழுது எல்லா தடைகளும் உடையப்பட்டு உனக்கான நல்லது நடக்கிறதுக்குரிய நேரம் வந்துருச்சு. என் செல்லமே, என் மேலே முழு பாரத்தை போட்டு உன் வாழ்க்கையை நீ என்கிட்ட ஒப்படைச்சிருக்கும் போது கண்டிப்பாக உன் பிரார்த்தனைகளை வீண் போக நான் விட மாட்டேன். இதோ இன்னைக்கே நீ ஆச்சரியப்படும் ஒரு அதிசயம் உன் வாழ்க்கையில் உன் வீட்டு வாசலுக்கே வந்து சேருமே செல்லமே. அளவுக்கு அதிகமாக எதையும் யோசித்து உன் மன அமைதியை நீ கெடுத்துக்க வேண்டாம். உன்னை வாட்டி வதைக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் உன் வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கே உன் கவலைகள் அனைத்தையும் காணாமல் போக செய்து இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துட்றேன். நீ அமைதியாக இருந்தாலே நான் உனக்கான அருள் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச ஒவ்வொரு சின்ன சின்ன வாய்ப்புகளுக்காகவும் நீ எப்போதும் நன்றி சொல்ல பழகு. நான் என்ன உனக்கு எல்லாத்தையுமே குறையாக கொடுத்துருக்கேன். எவ்வளவோ நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் இருக்குது. நல்ல விஷயங்களும் உனக்கு நடந்திருக்கு. அதனால் உனக்கு நடந்த நல்ல விஷயங்களுக்காகவும் உனக்கு கிடைச்ச நல்ல மனிதர்களுக்காகவும் உறவுகளுக்காகவும் ஒரு நல்ல குடும்பத்துக்காகவும் நீ நன்றி சொல்ல சொல்ல இன்னும் உன் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைஞ்சதாக மாறும். இந்த வராகி அம்மா என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கவங்க எல்லாருக்கும் நிச்சயமாக காட்சி தருவேன். ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் வந்து காட்சி கொடுத்து உன் விருப்பத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்ல காலத்தை நானே உருவாக்குவேனே செல்லவே. உனக்கு துணையாக நான் இருப்பேன்ற நம்பிக்கையோட நீரு. நீ கேட்டதை நான் கொடுப்பேனோ மாட்டேனோ, நீ ஆசைப்படுறது உனக்கு கிடைக்குமோ கிடைக்காதுன்ற மனக்கலக்கமும் குழப்பமும் உனக்கு வேண்டாம். நேரம் காலம் வரும்போது என் கருணையும் ஆசீர்வாதமும் கண்டிப்பாக உனக்கு கிடைச்சே தீரும். உன் வீட்டில் இருக்கிற சண்டை சச்சரவுகளையும் மனக்கசப்புகளையும் நினச்சி வருத்தப்படாதே. இந்த வராகி அம்மாவின் அருளால் உன் குடும்பத்தில் மீண்டும் மகிழ்ச்சி பூக்கள் மலரதான் போகுது. என் மேலே பாரத்தை போட்டுட்டு உன் கடமையை மட்டும் நீ சரியாக செஞ்சினா போதும். நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். நீ எல்லாத்தையும் தேடி போன காலம் விலகி இப்போ அனைத்தும் உன்னை தேடி வரக்கூடிய நேரம் வந்திருக்கு. நீ ஒருபோதும் கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே. எதை நினச்சி மனம் தளராமல் தைரியமாக காத்திரு. இதுவரைக்கும் செல்வம் செல்வாக்கு நிம்மதி என பல விஷயங்களை நீ இழந்துட்ட. இனிமே நீ எதையும் இழக்காத அளவுக்கு இந்த வராகி அம்மா நான் உனக்கு துணை நிற்பேன். அது மட்டும் இல்லை என் தங்கமே, உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை உருவாக்கி அதன் மூலமாக உன்னை மகிழ்ச்சி அடைய செய்வேன். நீ எதிர்பார்த்ததை எல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்லமே. உன்னை பக்குவப்படுத்தி உனக்கு மன அமைதியை கொடுத்து நீ இழந்த விஷயங்களை எல்லாம் மீண்டும் உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறதுக்காகவே உனக்கு எல்லா விஷயங்களிலும் நான் வெற்றியை கொடுக்க போகிறேன். என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக நீ ஆசைப்பட்ட அனைத்தும் உன் கைகளில் வந்து சேர்ந்தே தீரும். எந்த விதத்திலும் நீ விழுந்து போகாமல் அழிஞ்சு போகாமல் உன்னை உயர்த்தி மலை உச்சிக்கு கொண்டு போய் வெற்றியின் சிம்மாசனத்தில் உட்கார வைக்க போகிறேன். மலை உச்சின்னு சொல்கிறேன்னு யோசிக்கிறியா? உன் ஆசையும் லட்சியமும் இலக்குகளும் அவ்வளோ பெருசாக உயர்வானதாக இருக்கட்டும்னு சொல்கிறேன். மலை உச்சிக்கு போகிறது ஏறுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் முயற்சி செஞ்சினா மன உறுதியோட வைராக்கியத்தோடு ஏற ஆரம்பிச்சினா கஷ்டப்பட்டாலும் கடைசியில் நீ நினச்சதை அடைஞ்சிட முடியும். இந்த வராகி அம்மா உனக்கான வெகுமதியை அள்ளி கொடுத்து என் ஆசீர்வாதத்தோட உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். என் அன்பு பிள்ளையான நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். நீ மனம் மகிழும்படியாக மங்களகரமான பல நல்ல நிகழ்வுகளை
நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன் என் தங்கமே. நீயும் உன் குடும்பமும் இனிமே என் ஆசீர்வாதத்தோட சந்தோஷமா வாழ போறீங்க. நம்பிக்கையோட இருந்தாலே எல்லாமே நல்லபடியா நடக்கும். இன்னையிலிருந்து உன் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும். உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேற தொடங்கும். நீ நினைச்சது போலவே உன் வாழ்க்கை, உன்னுடைய குடும்பம், உன்னுடைய வேலை, தொழில் என எல்லாமே திருப்திகரமானதா உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விதத்தில் இருக்கும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. யாராவது எதையாவது சொன்னாங்கன்னா அவங்க உளர்றதையெல்லாம் நினச்சி நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. கூடிய சீக்கிரம் எல்லை இல்லாத ஆனந்தத்தை உனக்கு அள்ளி கொடுத்து உன்னை நல்லபடியாக நிம்மதியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா வந்துட்டேன். சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றால் போல எப்படி நடக்கணுன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாத போது எல்லா சூழ்நிலைகளிலும் நீ அமைதியாக இருந்தாலே அதில் உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் தானாகவே உன்னை தேடி வந்துடும். உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. எல்லா சூழ்நிலைகளையும் சமாளிக்க கற்றுக்கோ. நீ நம்பின மனிதர்களே உன்னை கைவிட்டுட்டு விலகி போகிறாங்க, உன்னை ஏமாத்துறாங்க, உனக்கு துரோகம் செய்கிறாங்கன்னு நீ வருத்தப்பட வேண்டாமே செல்லமே. உன் அன்பை மதிக்காம உன்னை ஏளனம் செய்பவர்களை நினைத்து நெஞ்சம் துடிக்காதே. முதல்ல அழுகிறத நிறுத்து. அவங்க உனக்கு எதிராக என்ன செஞ்சாலும் அது எனக்கு செஞ்சதாகத்தானே அர்த்தம். கண்டிப்பா அதற்குரிய பலனை நான் அவங்களுக்கு கொடுப்பேன். யார் உன்னை தூக்கி எறிஞ்சாங்களோ அவங்களே பார்த்து வியந்து மூக்கில் விரல் வைக்கிற அளவுக்கு, ஆச்சரியப்பட்டு வாய்ப்பிழந்து நிற்கிற அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். உனக்கு துணையா இந்த வராகி அம்மா தெய்வ துணையாக இருக்கும்போது மனிதர்களின் துணை உனக்கு எதற்கு? யார் உன் கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதுக்காகலாம் நீ கவலைப்படாத. நீ வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் ஒரு காரணமும் ஒரு பதிலும் இருக்கு. இதுவரைக்கும் நடந்தது காரணம், இனிமே நான் கொடுக்க போகிறது பதில். உன் கண்ணீர் துளிகளுக்கு எல்லாம் பதிலாக உனக்கான கணக்கில்லாத சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். என்ன நடந்தாலும் நீ மனம் தளராதே. நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்க்கையை அழகாக்கி அமைதியாக்கி சந்தோஷத்தை மிகப்பெரிய அளவில் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கென ஒரு பாதையை உருவாக்கி உன் கையை பிடிச்சி நானே உன்னை வழி நடத்தி உன்னை நல்லபடியாக வெற்றி பெற வைக்கிறேன் என் செல்லமே. நீயும் சகல செல்வங்களோடு சகல சௌபாக்கியங்களோட சந்தோஷமாக வாழ தயாராகு. இத்தனை நாளா என்னை நம்பி பொறுமையாக காத்திருந்த உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றி உனக்கான நல்லதையும் நான் செய்வேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எல்லா விஷயங்களும் இனிமே உனக்கு நல்லபடியாகவே நடக்குமேன் தங்கமே. நீ யார் வேலையும் கோவப்படாத, யாரையும் திட்டாத, கெட்டவங்களுக்கு கூட சாபம் கொடுக்காதே, அவங்க செஞ்சதுக்கு பழிக்கு பழி வாங்கணும்னு நினைக்காதே. யார் யார் உனக்கு எதிராக என்னென்ன செஞ்சாங்களோ அது எல்லாத்தையும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் நல்லதையே செஞ்சு வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராகு. ஒரு விஷயத்தை நினச்சி நீ மனசு வருத்தப்பட்டினா யார் அந்த மன வருத்தத்தை கொடுத்தார்களோ அவங்களுக்கு நான் கண்டிப்பாக தண்டனையை கொடுப்பேன். என் அன்பு பிள்ளையான நீ எதிர்பார்த்த அத்தனை ஆசைகளையும் நான் உனக்காக நிறைவேற்றி கொடுக்குறேன். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு செஞ்சு தர நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கதான் இந்த வராகி அம்மா நான் வந்திருக்கேன். நீ எப்போதும் நல்ல மனிதர்களோட பழகு. நல்ல ஆற்றல் மிக்க மனிதர்களோடு நீ நேரம் செலவிடும்போது கண்டிப்பாக உன்னை சுற்றியும் நல்ல நேர்மறை அதிர்வலைகள் இருக்கும். உனக்கு நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் நீ நல்லா பேசி பழகுனினா போதும். உன்னை தாழ்த்தி பேசுபவர்களிடம் நீ நட்பு பாராட்ட வேண்டாம் என்று சொல்லவே. அதுக்காக உன்னை ஆகா ஓகோன்னு புகழ்களிடமும் உன்னை அதிகமாக திட்டிக்கிட்டு இருக்கவங்க கிட்டையும் நீ கவனமாக இருக்கவும் மறந்துடாத. இந்த வராகி அம்மாவை சரணடைந்த உனக்கு எல்லா விஷயங்களையும் நானே நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். இங்கே ஜெயித்தவங்க யாருமே தோக்காதவங்க கிடையாது. எல்லாரும் தோல்வியை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா வாழ்க்கையில் வெற்றி பெறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றியாளன் தோல்வியாளன்னு யாரையுமே நான் பாகுபாடு பார்க்கறது கிடையாது.
உண்மையாகவே ஜெயிக்கிறது நம்பிக்கை மட்டும்தான். உன்னை நீ நம்பும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நான் உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன். மற்றவங்க உன்னை நம்பணும்னு எதிர்பார்க்காத. அடுத்தவை நம்பலைனாலும் அதுக்காக நீ வருத்தப்பட வேண்டாமே செல்லமே. எதுவாக இருந்தாலும் அதை இந்த வராகி அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செய்வேன். யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது. வலிமையும் ஆற்றலும் கொண்ட நீ தோத்து போகாத அளவுக்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக நிற்க போகிறேன். எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியும். அதற்கு அவங்களுக்கு உறுதியான எண்ணமும் தன்னம்பிக்கையும் வைராக்கியமும் இருந்தால் போதும். உன் லட்சியத்தை அடைவதற்கு இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவேன். உழைப்போடு முயற்சியையும் செய்கிற உனக்கு வெற்றி கிடைக்காம போகாது என் செல்லமே. ஓ மேலே நீ முதல்ல அக்கறை செலுத்து. உன் உடம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டு உன் உள்ளத்தையும் தைரியமாக வச்சுக்கோ. உனக்கு பிடிச்சதை நீ செய்ய. வேற யார் மனசையும் புண்படுத்தாமல் உனக்கு பிடிச்ச நல்லதை நீ செய்யும்போது அதன் மூலமாக உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் இந்த வராகியம்மா நான் நடத்தி கொடுப்பேன். நல்லதையே நினைக்கிற உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த வராகியம்மா இருக்கேன்னு செல்லமே. நீ காசு பணம்னு வசதியாக சந்தோஷமாக இருக்கும்போது உன் கூட இருக்கிறவங்க உன்னை உண்மையாக மதிக்கிறாங்க, உன் மேலே அன்பு பாசமும் வச்சுருக்காங்கன்னு நினைக்காத. கையில் காசு பணம் இல்லாத போது யார் உனக்கு ஆதரவாக துணையாக வந்து நிற்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் நல்லவங்கன்றதை புரிஞ்சுக்கோ. மனித தன்மை இல்லாமல் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பேசுகிற மனிதர்கள் சில பேர் இருப்பாங்க. அவங்க உன் வாழ்க்கைக்கு அறவே வேணாம்னு ஒதுக்கி வைக்க பழகு. என்ன நடந்தாலும் அத்தனையும் மன்னிச்சு மறந்து கடந்து போய்கிட்டே இரு. உன்கிட்ட வந்து தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்காதவங்களுக்காக அவங்க இப்படி செஞ்சிட்டாங்களே பேசிட்டாங்களே நினச்சி நீ மன அமைதியை இழக்க வேண்டாம். கோபத்தை இறுக்கமாக பிடிச்சி வச்சுக்கிட்டீன்னா அது ஒன்றை தான் காயப்படுத்தும். எல்லா விஷயத்துக்கும் கோபப்படாமல் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுன்ற புரிதலோட செயல்படு. வாழ்க்கை சில நேரங்களில் உன்னை பின்னால் இழுப்பது போல தோணலாம். அம்பை பின்னால் இழுக்கிறதே அது வேகமாக முன்னோக்கி போகணுங்கிறதுக்காக தான். இந்த வராகி அம்மா இப்போது உன்னை பெண்ணுக்கு இழுத்தாலும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க தான் போகிறேன். இப்போது நீ பின்னால் போகிறத நினைக்காத. கூடிய சீக்கிரம் நீ முன்னுக்கு வந்து முன்னேறி வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழுவாய் என் செல்லமே. நீ கண்ணீர் விடுவதை பலவீனம் நினச்சி கலங்காதே. ரொம்ப மனிதனுக்கு ஆத்திரமோ அல்லது பயமோ அல்லது கவலையோ கோபமோ வரும்போது கண்ணீர் வர்றதுங்கிறது இயல்பான ஒரு விஷயம்தான். கண்ணீர் விட்டாலும் அதுக்கப்புறம் அதை தொடச்சிக்கிட்டு நீயே உன் வாழ்க்கையை சரியாக வாழ தயாராகு. உன் கண்ணீரை தொடச்சி கவலைகளை போக்கி உனக்கு நல்லதை செய்ய இந்த வராகியமாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. என்னை நம்பி வாழும் உனக்கு இந்த வராகியம்மா எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். உன் கஷ்டங்களை போக்கி கவலையை போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க நான் இருக்கேன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. உன் வேதனைகளையும் மகிழ்ச்சியையும் யார்கிட்டையும் போய் சொல்ல முடியாமல் அத்தனையும் உனக்குள்ளேயே வச்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் தானே நீ இருக்க. ஏன்னா யார் மீதும் உனக்கு நம்பிக்கை இல்லை. நல்லதை யார்கிட்டையாவது சொன்னாலும் அதில் 1000 தடங்கள் வருது. சரி, மன வேதனையையும் கஷ்டத்தையும் யார்கிட்டையாவது சொன்னாலும் அது அவங்க இன்னும் 4 பேர்கிட்ட சொல்லி உனக்கே அசிங்கத்தை கொண்டு வந்து விடுகிறார்கள். உனக்கே அது பலவீனமாக அவமானமாக மாறி விடுகிறது தானே. கண்களில் கண்ணீரையும் முகத்தில் சிரிப்பையும் வச்சுக்கிட்டு நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். வெளியே யாருக்கும் சொல்லாமல் மனசுக்குள்ளேயே அத்தனை வருத்தங்களையும் வச்சுக்கிட்டு கவலைப்பட்டு வாழும் உனக்காக இந்த வராகியம்மா அனைத்தையுமே சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன் என் செல்லமே. உனக்கு கெடுதல் செய்பவர்களை நினச்சி நீ மன வருத்தப்படாதே. கூடிய சீக்கிரம் இந்த வராகியம்மா நானே உனக்கான எல்லா நல்லதையும் செஞ்சு கொடுத்துட்றேன்.